பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளை கூட வந்தவங்க யாவருக்கும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்நாளை கூட நான் வாசித்த இந்த வேதாங்க பகுதி கூட ஆதியாகமம் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே கூட வசனம் 15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த இந்நாள் முதல் என்னை ஆதரித்து வந்த தேவன். யாக்கோபு இங்கே ஒரு வார்த்தை அவர் சொல்றார். என்ன சொல்றார் இங்க பார்க்கும்போது கூட, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறந்த முதல் பைபிள்ல நீங்க பார்க்கும்போது கூட ஈசாக்கும் ரெபேக்காள் இவர்களுக்கு 2 பிள்ளைகள். இந்த ஏசா பிறந்த உடனே யாக்கோபு என்ன செய்யறதா அவருடைய காலை பிடித்து அப்படியே வெளியே வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவிலே ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்தாரா. அத யாக்கோபு சொல்றாரு, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர். ஆதரித்து என்னது? எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அதாவது ஆதரிக்கிறது தான் என்னதான் எனக்கு எல்லாவற்றையும், ஒரு நன்மையும் குறையில்லாமல் எல்லாவற்றையும் தேவன் என்னை பார்த்து கொண்டார். இந்த யாக்கோபு வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு பிரச்சனையும் வரக்கூட. நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பக்கத்துல ஒரு பிரச்சனை நமக்கு வருது. நம்ம சும்மா உட்கார்ந்தா கூட பிரச்சனை நம்ம தேடிதான் வருது. இந்த யாக்கோபு வாழ்க்கையிலே கூட அதுதான் சொல்றாரு, என் பிதாக்கள் வணங்கிய தேவன், அவர்கள் வழிபட்ட தேவன், அவர்தான் என்னையும் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை என்ன பண்றாரா, ஆதரித்து வந்தார், என்னை காப்பாற்றி வந்தார், என்னை பார்த்துக்கிட்டார், என் தேவையெல்லாம் சந்தித்தார். ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யற, இந்த யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு ஓடி போறான். எதுக்கு ஓடி போறான்? அவன் அண்ணனுக்கு பயந்து. அண்ணன் எங்கே நம்ம சாவடிப்பானோ சொல்லி அண்ணனுக்கு பயந்து அம்மா அப்பா விட்டு என்ன பண்றான், இப்போ மாமா வீட்டுக்கு போறான். மாமா வீடுனா அவங்க அம்மாவோடைய அண்ணன். அங்க போய் தங்குறான். போயிட்டு அங்க தங்கும் போது என்ன செய்யற, மாமா வேலை செய்ய சொல்றாரு. சம்பளம் எல்லாம் கிடையாது, சோறு தான் உனக்கு போடுற ஆள் தான், சோறு போடுவேன், சாப்பிட்டு பேசாம ஆள் தான் வேற வழியில யாக்கோபுக்கு இப்போ தங்கியிருக்கான். அப்போ நமக்கு தெரியும், ஒரு மாமா வீட்டுல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு மரியாதை இருக்குமா சொல்லுங்க? இருக்காது. ஃபர்ஸ்ட் போனா என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, வலையில போடுவாங்க, அப்புறம் தையல்ல போடுவாங்க, அப்புறம் பிளேட்ல போடுவாங்க, அப்புறம் கையில தான் கொடுப்பாங்க சாப்பாடு சொல்லிட்டு. அப்படி மதிப்பு என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடும். இந்த 14 வருஷம் தாங்க போயிட்டாங்க யாக்கோபு. 1 வருஷம் இல்ல, 14 வருஷம். என்ன பண்ற திரும்ப இந்த யாக்கோபு அங்க போயிட்டு ஆடு மேய்க்கிறான். மாமாவோட ஆடு மேய்க்கணும். போயிட்டு அவர் சொல்றாரு, ஆடு மேய்ச்ச நான் பனி பெஞ்சது மேல நனைஞ்சேன், மழை பெஞ்சது நனைஞ்சேன், வெயில்ல காஞ்சேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். எப்பவுமே என்னை குறிச்சு நீங்க என்ன பண்ணல, என்னை குறிச்சு யோசிக்கல. மாமா, என்னை குறிச்சு எப்பவுமே நீ யோசிக்கல. என்னை குறிச்சு நீ உன் ஃபேமிலி உன் குடும்பத்தை தவிர நான் உனக்காக கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் இல்லைன்னா என்னை எல்லாம் நீங்க வேற மாதிரி ஆக்கியிருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அங்க லாபான் சொல்றாரு, மாமா சொல்றாரு யாக்கோபை பார்த்து, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்காருன்னு சொல்லி நம்ம சுத்தி இருக்கிற சத்துருக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவோ செஞ்சு பாக்குறோம், என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், நல்லதா இருக்காங்க. நம்ம சாகணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், ஆனாலும் நல்லதா இருக்காங்க. அவன் புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு தெய்வம் என்ன பண்றாங்களே துணையா இருக்கு, அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி மற்றவங்க யோசிக்கும். இந்த யாக்கோபு வாழ்க்கையிலே கூட தாங்க மாமா ஏமாத்துறாங்க. என்ன தெரியுமா அங்க விஷயம் நடக்குதாங்க, மாமா வீட்டுல போய் தங்க அங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. மாமாக்கு ஒரு பொண்ணு விரும்புறான் ராகேல. மாமா சொல்றாரு, என் பொண்ணு அங்க தரேன், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, அதுக்கு ஆடு மேய்க்கணும். எத்தனை ஆடு மேய்க்கணும்? 7 வருஷம் ஆடு மேய்க்கணுமா.
நல்லா இருக்கு. இது கூட 7 வருஷம் ஆடு மேய்ச்சி அவனுக்கு பொண்ணு தருவேன். இப்ப அப்படி கிடையாது. பொண்ணு குடி என்ன குடிப்பீங்க கூட சேர்த்து? பொண்ணு நல்லாதான் இருக்கு, வேற என்ன குடிப்பீங்க? அதுதான் எனக்கு வந்து 7 வருஷம் ஊழியம் பண்ணான் ராகேலுக்காக. இந்த மாமா என்ன மாமா பாருங்களேன், வந்து கல்யாணம் பண்ணான். அன்னைக்கு ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா கூட கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மூஞ்சில வந்து துணி போட்டுருவாங்க. பொண்ணு மூஞ்சி காட்ட மாட்டாங்க. மூஞ்சி காட்டல. என்ன பண்றான், 7 வருஷம் முடிஞ்ச உடனே ரொம்ப அவசரம் உனக்கு கல்யாணம், எப்படி கல்யாணம் சொல்லிட்டு போய் தாலி கட்டுறான். நைட்டு முடிஞ்சு போச்சு. காலைச்சு மூஞ்சி பாக்குறான், அங்க ராகில லேயால் தான் உட்காந்துருக்கு பக்கத்துல. என்ன பண்ணிட்டான் அந்த மாமா வந்து தங்கச்சிக்கு பதில் அக்கா குத்துறான். அக்காவுக்கு வந்து கூச்ச பார்வை, பாடு சரி கிடையாது வந்து. அப்ப யார் கல்யாணம் பண்ணிப்பான்? அக்கா ஒரு லேயாரு. அதுக்காக தங்கச்சிக்கு பதிலாக அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துறான் மாமா வந்து. காலைல பார்த்தா லேயால் இருக்கு வந்து. நம்ம இது பண்ணிட்டீங்க, அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இப்ப மறுபடியும் 7 வருஷம் ஊழியம்னு சொல்றாரு. மறுபடியும் 7 வருஷம் என்ன பண்ண ஆரம்பிச்சான் திருப்பி அந்த பொண்ணுக்காக. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சு என்ன பண்றான், அந்த பொண்ணு கல்யாணம் பண்றான் திருப்பி வந்து. அங்க கல்யாணம் பண்ண உடனே சாப்பாடு தான் மாமா போறான்னு தவிர காசு கொடுக்க மாட்டேன்டா கையில. தனியா இருந்தா ஓகே, மனைவியாச்சு பிள்ளைங்களாச்சு எப்படி பாக்குது வந்து. கேட்ட உடனே நேற்று நல்லா பேசுன மாமா இன்னைக்கு காலை ஏஞ்சி மூஞ்சி பார்த்த உடனே உம்முன்னு பாக்குறான். வந்து யாக்கோபு சொல்றாரு, மாமா மூஞ்சி சரியில்லைன்னு வந்து. நேத்து மூஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு, அகத்தின் அழகு வேற இருந்துச்சு. நேற்று வந்து இன்னைக்கு முகத்தை காட்டுறாங்க மாமா வந்து. அது மாமாவுக்கு பிடிக்கல. அது என்ன பண்றாரு, மூஞ்சில நமக்கு ரேஷன் காட்டுறாரு. இப்போ வந்து நல்லா பேசுனவங்க, நம்ம கூட நல்லா அன்பா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசாம இருந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்து கோவமா இருந்தா அவங்க எப்படி அவங்க அந்த வீட்டை பேச இருக்க மாட்டாமா, பிடிக்காத பஸ்ட் எப்படா வெளியே போனா. இப்ப நம்ம வந்து அது மாதிரி இப்போ யாக்கோபு சொல்றான், நேற்றைய முகத்தை போல் இன்னைக்கு இல்ல. இந்த மாமா ரொம்ப ஏமாத்திட்டான். அவன் காசு கொடுக்காம சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கிட்டான். 14 வருஷம் ஊழியம் பண்ணான். அவன் ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா ஒண்ணு, ஆண்டவர் மட்டும் என்னோடு இல்லைன்னா என்னை கூட சாவச்சிருப்பீங்க சொல்றான் யாக்கோபா மாமாவை பார்த்து. ஒரு நாள் வந்து ஒண்ணு இப்ப யாக்கோபு சொல்றாரு, நான் போயிடுறேன், நான் மறுபடியும் எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன். சொல்லி என்ன செய்யறேன், இப்போ கிளம்பி போறான். அங்க போனாங்க அண்ணா உட்காந்துருக்கான் சாவடிக்கிறதுக்கு. அங்க போனாலும் அண்ணா சாவடிப்பான். இங்கதான் மாமா என்ன பண்றான், இவன் பெருசு பெருசா இருக்கு வந்து. என்ன பண்றது, ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னுடைய எல்லா வழி என்ன பண்ண அனுகூலமாய் மாற்றித்தாங்கப்பா, எங்க அண்ணா மனசு மாத்துங்க, இந்த சாவடிக்க வரான் வந்து, நீங்க மனசு மாத்துங்க சொல்லிட்டு என்ன செய்யறான், நைட்ல உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஜெபிக்கிறான். சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும், நான் மனுஷங்கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போடுறதோ போராடுறதோ கிடையவே கிடையாதுங்க. ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், மேல்தான் கேட்கணும். ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது எனக்கு ஒரு காரியத்தை நடப்பீங்க, ஏதாவது செய்யுங்க. நம்ம ஆண்டுகிட்ட மனுஷனால முடியாது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போவோம், ஏதாவது முடியாம கூட்டு போவோம். நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நாங்க பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. மனுஷனுக்கு மேலதான் ஆண்டவர். மனுஷனால் செய்ய முடியாதெல்லாம் ஆண்டவர் செய்வார் நமக்கு. அதுதான் கடவுள் வந்து